போராட்டங்களும் உபத்திரவங்களும் இல்லாத வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அநேக போராட்டங்களும் உபத்திரவங்களும் உண்டு. ஆனாலும் இந்த போராட்டங்கள் உபத்திரவங்கள் மத்தியில அவைகளிலிருந்து நம்மை விடுவித்து காத்து கொள்ளுகிற அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்புக்கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். இந்த போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற சத்துருக்களை சில நேரங்களிலே நம்மால் மேற்கொள்ள இயலாமல் போகிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் பலவீனர்களாக பலனற்றவர்களாய் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எத்தனை அருமையாய் பாதுகாக்கிறார் பாருங்கள். இந்த சத்துருக்கள் மூலமாக உனக்கு உண்டாகும் எந்த விதமான போராட்டமும் உபத்திரவுமாய் இருந்தாலும் அதை கர்த்தர் முறியடிக்கிறார். உனக்கு முன்பதாக வரக்கூடிய இந்த சத்துருக்கள் முறியடிக்கப்பட்டு அவர்கள் ஓடிப்போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு வழியாய் உன்னை துரத்தி கொண்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பதாக அவர்கள் ஓடிப்போவார்கள். பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். தெரியுமா? ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய உள்ளங்கைகளில வரையப்பட்டிருக்கிறோம். நம்மை கண்ணின் மணிகளை போல பாதுகாக்கிற தேவன் ஒருபோதும் இந்த சத்துருக்களின் கைகளில விழுந்து போகிறதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆகையினால் தைரியமாக எவ்வகையான போராட்டமும் உபத்திரமும் வந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு ஒருவேளை நம்முடைய மனதிலே ஒரு கேள்வி உண்டாகலாம். யாத்திராகமம் புத்தகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் நினைவிற்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எகிப்தில அடிமைகளாயிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தராகிய தேவன் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய தம்முடைய பிள்ளைகளை எகிப்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வருகிறார். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி 10 வாதைகளையும் கடந்து கர்த்தராகிய தேவன் மிகவும் வல்லமையாய் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அப்படி அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறி கால்நடையாய் நடந்து கொண்டு வருகிற அந்த நேரத்தில் அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் இருக்கிறது. இந்த செங்கடலை எப்படி தாண்டி போக முடியும் தெரியல. பின்னாலே திரும்பி பார்க்கிற பொழுது எகிப்து மன்னனுடைய சேனைகள் படைகள் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை நிர்மூலமாக்குவதற்காக குதிரைகளிலும் தேர்களிலும் வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னே செங்கடலும் பின்னே எகிப்தினுடைய படைகளும் இருக்கிற அந்த இக்கட்டான நேரத்தில் இந்த உபத்திரவம், இந்த போராட்டத்தின் மத்தியில அவர்கள் கால்நடையாய் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களிடத்தில் எந்த ஆயுதமும் இல்லை, அவர்களிடத்தில் எந்த பலனும் இல்லை. கர்த்தரையே சார்ந்து அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், எந்த ஜாதியை, எந்த ஜனத்தை நிர்மூலமாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பின்னாலே துரத்தி கொண்டு வந்த சத்துருக்களாயிருந்த அந்த எகிப்தியர். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார், ஆகையினாலே இவர்களை விட்டு நாம் ஓடி போவோம் என்று சொல்லி அவர்கள் திரும்பி பார்க்காமல் ஓடி போகிறார்கள். ஒரு வழியாய் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை துரத்தி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது இந்த ஜனங்களை விட்டு நாம் ஓடி போவோம் என்று சொல்லி 7 வழியாய் அவர்கள் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக ஓடி போனார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எகிப்து இராணுவத்தினுடைய படைகளுடைய தேர்களுடைய உருளைகள் கழலும்படியாய் கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு உதவி செய்தார். ஆகையினாலே எகிப்தியர் பயந்து ஓடி போனார்கள். இந்த ஜனங்களுடைய சத்துருக்கள் அவர்களுக்கு முன்பதாக ஓடி போனார்கள். இந்த எகிப்தியர்கள் கடற்கரையில செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒருபோதும் எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். எத்தனை பெரிய கிருபையை கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பாருங்கள். அன்றாட வாழ்க்கையில நமக்கு எதிராய் நிற்கக்கூடிய சத்துருக்களை ஜெயிப்பதற்கு, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை ஆதரிக்கிறார். மெய்யான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.